ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 6 சபரி முனிவரின் வீழ்ச்சி என்னும் தலைப்பில் பதம் 49. ச கதாச்சித் உபாசீன ஆத்மா அபஹ்னவம் ஆத்மனக ததர்ஷ பகூருச்சா ஆச்சாரியோ மீனசங்க சமுத்திதம். வேர்ட் பை வேர்ட் மீனிங். அவர் சபரி முனிவர் கதாச்சித் ஒரு நாள் உபாசீன அமர்ந்து ஆத்ம அபஹ்னவம் தவநிலையிலிருந்து ஒருவரை இழிவுபடுத்தும் ஆத்மனக தானே காரணம் ததர்ஷ கண்டார் பகூருச்ச ஆச்சாரிய மந்திரங்களை உச்சரிப்பதில் கைதேர்ந்தவரான சபரி முனி மீனசங்க மீன்களின் சிற்றின்ப விவகாரம் சமுத்திதம் இச்சம்பவத்தால் விளைந்தது. டிரான்ஸ்லேஷன். அதன் பிறகு ஒரு நாள் மந்திரங்களை உச்சரிப்பதில் கைதேர்ந்தவரான சபரி முனிவர் தனியான ஓரிடத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது தனது வீழ்ச்சியின் காரணத்தை பற்றி சிந்தித்தார். மீன்களின் சிற்றின்ப விவகாரங்களுடன் தான் கண்களால் தொடர்பு கொண்டதே இதற்கு காரணம் என்பதையும் உணர்ந்தார். பர்பட் பை ஸ்ரீல பிரபாத். ஜெய் ஸ்ரீல பிரபாத். சபரி முனிவர் தன் உயர்ந்த தவத்திலிருந்து விழுந்ததற்கு அவர் செய்த ஒரு வைஷ்ணவ அபராதமே காரணம் என்று விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரார் கருத்துரைக்கிறார். ஒருமுறை கருடன் தான் உண்ண விரும்பிய மீனுக்கு சபரி முனிவர் அனாவசியமாக புகலிடம் அளித்தார். இவ்வாறு கருடனுக்கு ஏமாற்றத்தை அளித்ததால் ஒரு வைஷ்ணவருக்கு சபரி முனிவர் உண்மையாகவே பெரும் குற்றத்தை செய்தவர் ஆனார். இதனால் அவர் தனது உயர்ந்த அஷ்டாங்க யோக தவ முறையிலிருந்து வீழ்ச்சியடைந்தார். எனவே வைஷ்ணவர்களின் செயல்களில் ஒருவர் குறுக்கிடக்கூடாது. சபரி முனிவர் தொடர்பான இந்த சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இதுதான். பதம் 50. அஹோ இமம் பஷ்யத மே விநாசம் தபஸ்வினக சச்சரித விரதஷ்ய அந்தர்ஜலே வாரி சர பிரசங்காத பிரச்யாவிதம் பிரம்மச்சிரம் திருதம் யத். வேர்ட் பை வேர்ட் மீனிங். அஹோ ஐயகோ இமம் இதை பஷ்யத சற்றே கவனியுங்கள் மே என்னுடைய விநாசம் வீழ்ச்சியை தபஸ்வின இத்தகைய ஒரு சிறந்த அஷ்டாங்க யோக தபஸ்வியான சச்சரித எல்லா விதிமுறைகளையும் அனுஷ்டித்து ஒழுக்கசீலனாக இருந்த விரதஷ்ய உறுதியாக விரதம் பூண்டவனின் அந்தர்ஜலே நீருக்கடியில் வாரி சர பிரசங்காத் நீரினங்களின் விவகாரத்தின் காரணத்தால் பிரயச்சாவிதம் விழுந்துவிட்ட வீழ்ச்சியடைந்த பிரம்ம தவத்திலிருந்து அல்லது பிரம்மத்தை உணர்வதிலிருந்து சிரம் நீண்ட காலமாக திருதம் செய்து வந்த எது. டிரான்ஸ்லேஷன். ஐயகோ சாதுக்களால் அனுஷ்டிக்கப்படும் எல்லா விதிமுறைகளையும் முறையாக பின்பற்றி கடுமையாக நீருக்கடியில் நான் தவம் இயற்றிய போதிலும் மீன்களின் சிற்றின்ப விவகாரங்களுடன் கண்களால் தொடர்பு கொண்டதாலேயே நீண்டகால மிக கடுமையான தவப்பயனை எல்லாம் நான் இழந்தவனானேன். அனைவரும் என்னுடைய இந்த வீழ்ச்சியைக் கண்டு இதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 6 சபரி முனிவரின் வீழ்ச்சி என்னும் தலைப்பில் பதங்கள் 49, 50 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.